قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவரது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபிகள் மீதும் தபா தாபிகள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்னென்று நினைக்குமாக இந்த நல்ல நாளில் நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் துவா செய்தவனாக ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக சில அமல்களையும் அந்த அமல்கள் செய்வதற்குண்டான சில காலங்களையும் அல்லாஹ் செஞ்சிருக்கின்றான், வழங்கி இருக்கின்றான். பொதுவாகவே எல்லா காலங்களிலுமே எல்லா நாட்களிலுமே எல்லா மாதங்களிலுமே அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டும்? வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நல்ல அமல்களை நன்மையான காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் சில மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமாக ஆக்கியுள்ளான், சிறப்பித்து கூறியுள்ளான், கண்ணியமித்து அந்த சில மாதங்கள் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்ன இத்தத்து ஷுஹூரி இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல மாதங்களுடைய எண்ணிக்கை இஸ்னா அஷர ஷஹ்ரன், அதாவது மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும். ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் தன்னுடைய திருமறையில மாதங்களை பற்றி, வானம் பூமி படைக்கப்பட்ட நாட்களிலிருந்தே மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று சொல்லி காட்டுகிறான். அந்த 12 மாதங்கள்ல அல்லாஹ் சொல்ற 4 மாதங்களை புனிதமான மாதங்களாக ஆக்கியுள்ளான், விசேஷமான மாதமாக ஆக்கியுள்ளான், கண்ணியமான மாதமாக அந்த 4 மாதங்களை ஆக்கியுள்ளான். அந்த 4 மாதங்கள் என்னவென்று சொன்னால் துல்காதா, இப்ப இருக்கக்கூடிய இந்த மாதம் துல்காதா, துல்ஹஜ் நாம அடைய போகக்கூடிய அடைய இருக்கக்கூடிய அந்த மாதம் துல்ஹஜ் மாதம், எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாதம். அதே மாதிரி முஹர்ரம், ரஜப், இப்படி 4 மாதங்களை அல்லாஹ் வந்து செஞ்சிருக்கிறான், புனிதமாக்கி சொல்லி இருக்கின்றான். இந்த 4 மாதங்கள்ல எந்தவித பாவங்களையும் நம்ம செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது.
பொதுவாகவே எந்த மாதங்களிலுமே எந்த நாட்களிலுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, பாவங்களின் பக்கம் செல்லக்கூடாது, பாவங்களை செய்யக்கூடாது. ஆனா இந்த 4 மாதங்கள்ல அறவே பாவங்களின் பக்கம் நெருங்கக்கூடாது, அறவே நெருங்கக்கூடாது பாவங்களின் பக்கம். நல்ல அமல்களின் மூலமாக இந்த மாதங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், கழிக்க வேண்டும். நன்மையான காரியங்களை செய்வதன் மூலமாக, நல்ல அமல்களை செய்வதன் மூலமாக இந்த 4 மாதங்களை என்ன செய்ய வேண்டும், கழிக்க வேண்டும். பாவங்களில் ஈடுபடாமல், வீணான செயல்பாடுகளில் ஈடுபடாமல், பொதுபோக்குத்தனமாக இந்த 4 மாதங்களை கழிக்காமல் நம்ம என்ன செய்ய வேண்டும், நல்ல முறையில நல்ல அமல்களை செஞ்சு நன்மையான காரியங்கள் செஞ்சு இந்த 4 மாதங்கள் என்ன செய்ய வேண்டும், கழிக்க வேண்டும். இப்ப நாம் அடைய இருக்கக்கூடிய, நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், விடியற்காலையின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக, அதே மாதிரி 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு சொல்கிறார். இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 நாட்கள் 10 இரவு சொல்வது என்பது இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் தான் என்று இமாம்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். இந்த ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், இந்த 10 இரவு மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறானே, இந்த 10 நாட்கள் என்பது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் தான் என்று இமாம்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார் என்று சொன்னால் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஒரு பொருளின் மீது சத்தியமிட்டு அடுத்த வாக்கியத்தை ஆரம்பித்தான்னு சொன்னா ஏதோ முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறான்னு அர்த்தம். ஒரு பொருள் மீது சத்தியமிட்டு சொல்கிறான் என்று சொன்னால் அந்த பொருள் மிகவும் சிறப்பிற்குரியதாக இருப்பது என்பது அர்த்தம். அப்ப அல்லாஹ் எதன் மீது சத்தியம் இடுகிறார், இந்த 10 இரவு மீது சத்தியம் இடுகிறார். அப்ப அந்த 10 இரவுகள் என்பது சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த 10 நாட்கள் நாம் என்ன செய்யக்கூடாது, வீணான முறையில என்ன செய்யக்கூடாது, கணிக்கக்கூடாது. ரீல்ஸ்களின் பார்ப்பதன் மூலமாக இந்த 10 நாட்களை கணிக்கக்கூடாது. வெறுமென மொபைல் போன்களின் மூழ்கியவர்களாக, மொபைல் போனை பயன்படுத்தக்கூடியவர்களாக இந்த முதல் 10 நாட்கள் என்ன செய்யக்கூடாது, கழிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த 10 நாட்கள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறார், வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக சத்தியமிட்டு என்ன செய்கிறார், அந்த இரவுகளை பற்றி சொல்லி காட்டுகிறார். அப்ப அந்த இரவு, அந்த 10 நாட்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நல்ல அமல்களை செய்வதன் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த 10 நாட்களை கழிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள், இந்த 10 நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல்கள் மற்ற எந்த நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு ஈடாகாது, எதுவுமே ஈடாக முடியாது. மற்ற நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல்களை விட இந்த 10 நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் மேலாக இருக்கும். அல்லாஹ் சொல்றாங்க, எதற்கும் ஈடாகாது. இந்த 10 நாட்கள் என்பது அவ்வளோ சிறப்பு மிக்கது, அவ்வளோ கண்ணியம் மிக்கது. அப்ப இந்த 10 நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல முறையில நல்ல அமல்களை செய்வதன் மூலமாக இந்த 10 நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், கழிக்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் அல்லாஹ்விடத்துல மிகவும் விருப்பத்திற்குரிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனைய நாட்களை விட, ஏனைய மாதங்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்விடத்துல மிகவும் விருப்பத்திற்குரிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஏனைய நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல்களை விட இந்த 10 நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்துல மிகவும் விருப்பத்திற்குரிய அமல்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப இந்த 10 நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல அமல்களை நாம் என்ன செய்ய வேண்டும். இந்த 10 நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ் என்ன செய்கிறார், விரும்பக்கூடியவனாக இருக்கிறார். அப்ப நிறைய அமல்கள் இருக்கு, நிறைய அமல்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய அமல்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அமல்களை செய்வதன் மூலமாக இந்த 10 நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், கழிக்க வேண்டும். அதுல தலையாய அமல் எது என்று சொன்னால் தொழுகை. தலையாய அமல் இந்த தொழுகையை நாம் என்ன செய்ய வேண்டும், சரிவர பேண வேண்டும். இந்த வணக்க வழிபாடு, இந்த அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகளை ஃபர்துல நாம் என்ன செய்ய வேண்டும், சரியான முறையில பேணப்படுவதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்விடத்துல நெருங்கி வைப்பதற்குண்டான அமல்களில் மிக சிறந்த அமல் இந்த தொழுகைதான். அல்லாஹ்விடத்துல நம்ம நெருக்கி வைக்கணும், அப்படிப்பட்ட அமல் நம்ம செய்யணும். அப்படிப்பட்ட அமல்ல ஒண்ணுதான் தொழுகை. இந்த தொழுகை நம்ம யாரிடத்துல நெருக்கி வைக்கும், அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன செய்யும், நெருக்கி வைக்கும். அதே மாதிரி ஃபர்து மட்டும் இல்ல, சுன்னத்தான நஃபீலான தொழுகை நம்ம என்ன செய்யணும், அதிகப்படுத்த வேண்டும்.
இந்த நாட்கள்ல 10 நாட்கள்ல பர்து மட்டுமல்லாமல் சுன்னத்தான நஃபீலான தொழுகை நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும். இந்த தொழுகை நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும், அல்லாஹ்வுக்கு நெருக்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அதிகமாக சுஜூத் செய்வீராக, அதிகமாக சுஜூது செய்வீராக. அப்படி சுஜூது செய்தால் அவன் உங்களுடைய தர்ஜாவை தகுதி என்ன செய்கிறான், உயர்த்துகிறான். யாருக்கு, யார் அல்லாஹ்வுக்காண்டி சுஜூது செய்கிறார்களோ, தொழுது யார் அல்லாஹ்வுக்காண்டி அடிபடுகிறார்களோ அவர்களுடைய அந்தஸ்தை தர்ஜாவை என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். அது மட்டுமா, அது மட்டும் கிடையாது, யார் சுஜூது செய்கிறார்களோ அவர்களுடைய குற்றங்களில் ஒன்றை என்ன செய்கிறான், மன்னிக்காமல் இருப்பதில்லை. நாம் எல்லாம் குற்றங்கள் செய்யக்கூடியவர்கள், பாவங்கள் செய்யக்கூடியவர்கள். இந்த சஜதா செய்வதன் மூலமாக, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதன் மூலமாக நம்முடைய குற்றங்களில் ஒன்றை அல்லாஹ் என்ன செய்கிறான், மன்னிக்கிறான். யார் சொன்னது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த 10 நாட்களை நான் எவ்வாறு கழிக்க வேண்டும், நஃபீலான சுன்னத்தான ஃபர்தான தொழுகையை தொழுவதன் மூலமாக இந்த 10 நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், கழிக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஆக வேண்டும். அதற்கு பிறகு நோன்பு நோற்பது, தொழுகைக்கு பிறகு நோன்பு நோற்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு சொன்னால், துல்ஹஜ் மாதத்துல முதல் 9 நாட்கள் செய்வார்களாம், நோன்பு நோற்பார்களாம். நம்ம என்ன செய்யலாம், துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 9 நாளும் என்ன செய்யலாம், நோன்பு நோற்று கொள்ளலாம். இல்ல என்னால முடியல அப்படின்னு சொன்னா அரஃபாவுடைய நாள் 9வது நாள், அந்த அரஃபாவுடைய நாள் என்ன செய்யலாம், ஒரு நாள் நோன்பு நோற்று கொள்ளலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 9 நாட்கள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 9 நாட்கள் என்ன செய்வார்களாம், நோன்பு நோற்பார்களாம். அது மட்டுமல்லாமல் ஆஷுரா, முஹர்ரம் மாதத்துடைய முதல் 10 நாட்கள், ஒவ்வொரு மாதத்திலுமே 3 நாட்கள் நோன்பு. இந்த மாதிரி நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் 3 நோன்பு, 13, 14, 15 இந்த நோன்புகளையும் அல்லாஹ் என்ன செய்வார்களா, நோற்பார்களாம். அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும், இந்த 10 நாட்களை எப்படி கழிக்க வேண்டும், நோன்பு வைப்பதன் மூலமாக, நோன்பு வைப்பதன் மூலமாக என்ன செய்ய வேண்டும், இந்த 10 நாட்களை கழிக்க வேண்டும். அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய நாள்ல நம்ம என்ன செய்ய வேண்டும், யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கலையோ, ஹஜ்ஜுக்கு செல்ல முடியலையோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னது, இந்த அரஃபாவுடைய நோன்பு. எப்போ வைக்கணும், எப்போ இந்த அரஃபாவுடைய நோன்பு வைக்கணும் என்று சொன்னால், எப்பொழுது ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடுகிறார்களோ, எப்பொழுது ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடுகிறார்களோ அப்பொழுது அங்கு யாரெல்லாம் இல்லையோ, அரஃபா யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அரஃபாவுடைய நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடுகிறார்களோ அப்பொழுது நீங்க என்ன செய்யுங்க, இங்க அந்த நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள். ஹாஜிகள் எப்போ ஒன்று கூடுவாங்க, 9வது நாள். அந்த 9வது நாள் நம்ம என்ன செய்ய வேண்டும், இங்க நோன்பு நோக்க வேண்டும். ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல மக்கள் எப்படி வைக்கிறாங்கன்னு சொன்னால், ஹாஜிகள் அரஃபாவில இருந்து வெளியே போயிடுவாங்க, ஹாஜிகள் அரஃபாவில இருந்து அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. அடுத்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, இங்க நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க, ஹாஜிகள் அரஃபாவில இருந்து போனதுக்கு அப்புறம் அரஃபாவோட நோன்பு வைப்பாங்க. அதுக்கு என்ன பலன், அதுக்கு ஒரு பலனும் கிடையாது. அப்ப ஹாஜிகள் எப்போ ஒன்று கூடுகிறார்களோ அப்பதான் நம்ம என்ன செய்யணும், அரஃபாவுடைய நோன்பை வைக்க வேண்டும். இன்றைக்குதான் நம்முடைய கையில உலகம் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, சமூக வலைதளங்கள் எவ்வளவோ இருக்குது. நம்ம என்ன செய்யணும், கண்கூடாக பார்க்கிறோம். நம்ம கண்கூடாக பார்க்க ஆஜிகள் அரஃபாவை ஒன்று கூடுகிற நாள் ரொம்ப கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சு நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, வழிமுறையை பின்பற்றக்கூடிய இதை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் வழிமுறைக்கு மாறு செய்கிறோம். அல்லாஹ்வுடைய என்ன சொன்னாங்க, அரஃபாவுடைய நாள்ல அரஃபாவுடைய மைதானத்தில் எப்பொழுது ஹாஜிகள் ஒன்று கூடுறாங்களோ அப்போ அரஃபாவுடைய நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்குள்ள காலகட்டத்துல அரஃபாவுக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் அரஃபாவுடைய நோன்பு வைக்கிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம், ஒரு ஆதாரமும் இல்லை. அப்போ நாம் என்ன செய்யணும், இதுல இருந்து பாடம் பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதன் பிரகாரம் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். இந்த அரஃபாவுடைய நோன்பை வைப்பதன் மூலமாக சிறப்பு என்னவென்று கேட்டால், அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் அரஃபாவுடைய நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு முன் சென்ற பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. அது மட்டுமா, பின் வரக்கூடிய பிந்தைய வருட பாவங்களும் என்ன செய்யப்படுகிறது, ஒரு வருட பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. அப்ப 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக எது அமைகிறது, அரஃபாவுடைய நோன்பு அமைகிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அரஃபாவுடைய நோன்பை நோற்று இந்த 10 நாளை பயனுள்ளதாக என்ன செய்ய வேண்டும், கழிக்க வேண்டும். அது மட்டுமா, யார் அல்லாஹ்வுக்காண்டி நோன்பு நோக்கிறார்கள்,
ஒரு நாள் யார் அல்லாஹ்க்காண்டி நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், மறுமை நாள நரகத்தை விட்டு 70 ஆண்டுகள் திருப்பி விடுகிறார். ஒரு நாள் நோன்பு வச்சா அல்லாஹ்க்காக வேண்டி, அல்லாஹ்க்காண்டி யாரு ஒரு நாள் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் என்ன செய்கிறார், திருப்பி விடுகிறார். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. ஒரு நோன்பு வச்சோம்னு சொன்னா, அல்லாஹ்வுக்காண்டி ஒரு நோன்பு வச்சோம்னு சொன்னா 70 ஆண்டு என்ன செய்கிறார், நம்முடைய முகத்தை நரகத்திலிருந்து என்ன செய்கிறார், திருப்பி விடுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அமல்களை என்ன செய்ய வேண்டும். இந்த மாதிரி செஞ்சா நம்மளுக்கு தரஜாக்கள் என்ன செய்து உயர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த 10 நாட்களே பயனுள்ளதாக கழிக்க வேண்டும். தொழுகை மூலமாக, நோன்பு வைப்பதன் மூலமாக என்ன செய்ய வேண்டும், இந்த 10 நாட்களை கழிக்க வேண்டும். அதற்கு பிறகு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தக்பீர் சொல்லுவது. இந்த 10 நாட்கள்ல நம்ம என்ன செய்ய வேண்டும், தக்பீரை அதிகப்படுத்த வேண்டும். தக்பீரை என்ன செய்ய வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்கள்ல என்ன செய்வாங்களா, தக்பீரை சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்று என்ன செய்வார்களா, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்களாம். அது மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்வாங்களா, 2 பேரும் கடை தெருவுக்கு போய் கடை வீதிக்கு போய் என்ன செய்வாங்களா, நினைவு ஊட்டுவார்களாம். தக்பீர் சொல்வதற்கு என்ன செய்வாங்களா, நினைவு ஊட்டுவார்களாம். தக்பீர் சொல்லுங்க என்று சொல்லி அந்த இடத்துல போய் என்ன செய்வார்கள், தக்பீர் அவர்களுக்கு நினைவூட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுல இருந்து பாடம் பெற வேண்டும். நான் மட்டும் தக்பீர் சொன்னால் பத்தாது, நான் மட்டும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தா மட்டும் பத்தாது, நம்மை சார்ந்த மக்களும் என்ன செய்ய வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அப்ப நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், தக்பீர் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். இந்த தக்பீரை அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும், அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், தக்பீரை என்ன செய்ய வேண்டும், இந்த 10 நாட்கள்ல சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி சொல்வதன் மூலமாக இந்த 10 நாட்கள் என்ன செய்யலாம், பயனுள்ளதாக என்ன செய்யலாம், கழிக்கலாம். இது மட்டுமல்ல, நிறைய அமல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். குர்ஆனை ஓதுவதன் மூலமாக குர்ஆனை என்ன செய்ய வேண்டும், அதிகப்படியாக இந்த 10 நாட்கள் என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும். இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், இந்த 10 நாட்களுடைய சிறப்பை அறியாமலும் மக்கள் இருக்கிறாங்க. இந்த 10 நாட்களை சிறப்பை அறிந்தும் என்ன செய்கிறார்கள், இந்த மக்கள் பொதுபோக்குத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம கடந்த ரமலானுடைய மாதம் கடைசி 10 நாட்கள் கடைசி 10 இரவுகள் என்ன செய்ய, உயிர் கொடுத்து எழுப்புங்க என்று சொல்லி அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டும் கூட அந்த நாளை எப்படி கழித்தார்கள். அதே மாதிரி இந்த 10 நாள் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை உயிர்ப்பீங்க. எப்படி உயிர்ப்பீங்க, வணக்க வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவோ அமல்களை செய்வதன் மூலமாக இந்த 10 நாட்களை உயிர்ப்பித்து எழுப்புங்க என்று சொன்னாலும் இன்றைக்குள்ள மக்கள் எப்படித்தான் இருக்கிறார்கள், அந்த சிறப்பை அறிந்தோம், நான் இப்படித்தான் இருப்பேன், என் மன இச்சை என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் கேட்பேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், இன்றைக்குள்ள மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படி இருக்கக்கூடாது. முதல் 10 நாட்களை தொழுகை வணக்க வழிபாடுகள் செய்வதன் மூலமாக நம்முடைய இந்த துல்ஹஜ் மாதத்தை முதல் 10 நாட்களை கழிக்க வேண்டும். அதே மாதிரி நோன்பு நோற்பதன் மூலமாக நம்முடைய முதல் 10 நாட்கள் கழிக்க வேண்டும். அதே மாதிரி குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், குர்ஆனை அதிகமாக படிக்க வேண்டும், அதனுடைய தமிழ் அர்த்தங்கள் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். அதே மாதிரி பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் கற்ற கல்வியை என்ன செய்ய வேண்டும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி தான தர்மங்களை இந்த 10 நாட்கள் அதிகமாக செய்ய வேண்டும். பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் யாசகம் கேட்டு வருகிறார்கள். அந்த யாசகம் கேட்டு வரக்கூடிய வெறுங்கையால் அனுப்பாமல் நம்மளால் முடிந்த உதவியை இந்த முதல் 10 நாட்கள் செய்ய வேண்டும், அவர்கள் கொடுத்து உதவ வேண்டும். என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய அமல்கள் இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள். ஏனைய நாட்களை விட இந்த முதல் 10 நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் மிகவும் விருப்பத்திற்குரியதாக இருக்குது. அதனால இந்த 10 நாட்கள்ல அமல்களை அதிகப்படுத்துங்க, செய்யக்கூடிய அமல்களை அதிகமாக செய்யுங்க, குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி ஏழை எளியவர் வந்தாங்கன்னா அவர்களுக்கு கைவீசி அவர்களை விரட்டி அடிக்காம அவர்களுக்கு என்ன செய்ய, கொடுத்து உதவுங்க, தான தர்மங்கள் செய்யுங்க, சதக்கா செய்யுங்க. அப்ப இந்த 10 நாட்கள் இப்படி என்ன செய்ய வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். அதே மாதிரி 10வது நாளுடைய சிறப்பு, இது துல்ஹஜ் 9உடைய சிறப்பு. அதே மாதிரி 10வது நாளுடைய சிறப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பிற்குரிய நாள் அந்த 10வது நாள், குர்பானி கொடுக்கக்கூடிய நாள். அந்த 10வது நாள் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பிற்குரிய நாளாக இருக்குது. முதல் 10 நாட்கள் சிறப்பிற்குரிய நாள்.
இந்த 10 நாளும் அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் அதிகமாக விரும்பக்கூடிய நாள் அந்த துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள், ஹஜ் பெருநாளுடைய நாள், குர்பானிக்குரிய நாளை அல்லாஹ் என்ன செய்கிறார், மிகவும் விருப்பத்திற்குரிய நாளாக ஆக்கியுள்ளார். அதே மாதிரி ஐயாமு தஷ்ரீக், அந்த 3 நாட்கள் 11, 12, 13 இந்த 3 நாட்கள் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் உள்ள நாள் இந்த 3 நாட்கள். இந்த நாளையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், நேசிக்கக்கூடியவனாக விரும்பக்கூடியவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால் உங்களுடைய இதயங்கள் என்ன செய்யப்படுகிறது, அமைதி பெறுகின்றது. அப்ப இந்த 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக், இந்த 3 நாட்கள் என்ன செய்யணும், சாப்பிடுவதற்காகவும் உண்பதற்காகவும் கழிக்காமல் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகவும் இந்த 3 நாட்கள் என்ன செய்யணும், கழிக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும் இருக்க வேண்டும். அப்போ இந்த ஐயாமு தஷ்ரீக், அதே மாதிரி அந்த துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள், இதுல யாரும் நோன்பு வைக்க கூடாது. துல்ஹஜ்ஜுடைய 10வது நாளும் அந்த 11, 12, 13 இந்த 3 நாட்களிலுமே யாரும் என்ன செய்யக்கூடாது, நோன்பு நோக்க கூடாது. நோன்பு நோக்குவதற்கு தடை செய்யப்பட்ட அந்த நாட்கள். யார் நோன்பு வச்சிருக்கிறாங்களோ அந்த துல்ஹஜ்ஜுடைய 10வது நாளும் 11, 12, 13 யார் நோன்பு வச்சிருக்காங்க அவங்க என்ன செய்யணும், நோன்பை விட்டுறணும். நோன்பு என்ன செய்யக்கூடாது, நோக்க கூடாது. அல்லாஹ் என்ன செய்யறாங்க, தடுத்து இருக்கிறாங்க. அந்த நாட்கள் சந்தோஷத்திற்குரிய நாள், உண்பதற்கும் குடிப்பதற்கும் உள்ள நாள். அந்த நாள் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்க கூடாது. அதே மாதிரி ஒரு கூட்டம் பெருநா கொண்டாடிட்டு இருக்கும், இன்னொரு கூட்டம் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்க கூடாது. அல்லாஹ் நினைச்சிருக்காங்க, தடை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன செய்யுது, அது நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? ஒரு கூட்டம் பெருநா கொண்டாடிட்டு இருக்கும், ஒரு கூட்டம் என்ன செய்யும், நோன்பு வச்சு. இப்படி கூடவே கூடாது. பிறை தெரிஞ்சிருச்சு, என்ன செஞ்சு இந்த நாள் ஹஜ் பெருநாள், இந்த நாள் நோன்பு பெருநாள் என்று அறிவிப்பு வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த நாட்கள்ல நோன்பு வைத்துக் கொண்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அது சந்தோஷத்திற்குரிய நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள். அந்த நாள் என்னது, நம்ம என்ன செய்யறோம், சாப்பிடுவோம், குடிப்போம், எல்லாமே செய்வோம். அந்த நாட்கள்ல ஒரு கூட்டம் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைத்திருக்க கூடாது. அல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் பெருநா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கு, ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. பிறை தென்பட்டது ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. வாராங்க ஒரு கூட்டம். அப்ப அந்த கூட்டம் சொல்லுது, ரசூலுல்லாஹ் என்ன நோன்பு வச்சிருக்கீங்க, நாங்கெல்லாம் பெருநா கொண்டாடிட்டோமே, எங்களுக்கு பிறை தெரிஞ்சிச்சு, நாங்க என்ன செஞ்சோம், பெருநா கொண்டாடிட்டோம் என்று சொல்லி அந்த கூட்டம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவர்கள் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் நோன்பை திறந்துட்டாங்க. அவர்கள் மட்டும் இல்லாமல் சஹாபாக்களையும் நோன்பு திறக்கும்படி என்ன செஞ்சார்கள், கட்டாயிட்டார்கள். நோன்பு திறந்துருங்க, அடுத்த நாள் நேற்று பெருநாளுடைய நாள் என்று சொல்லி அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. அப்போ பிறை தென்பட்டால் நம்பகமான தகவல் கிடைத்தா நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்துல நோன்பு வைக்க கூடாது. நம்மளுக்கு அந்த நாள் அடுத்த நாள் என்னது, பெருநாளுடைய நாள். அப்ப அந்த பெருநாளுடைய நாளும் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைத்துக் கொண்டிருக்க கூடாது. அதே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, தடை விதித்திருக்கிறார்கள், தடை செஞ்சிருக்காங்க. இந்த நாள் நோன்பு வைக்காதீங்க என்று சொல்லி. அப்போ அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை நல்ல முறையில நன்மையான காரியங்களை செய்வதை கொண்டு, நன்மையான காரியங்களை முந்தி செய்வதை கொண்டு நம்ம பயனுள்ளதாக கழிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார், ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளை என்ன செய்து கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். நன்மைகளை முந்திக் கொண்டு என்ன செய்யுங்கள், ஆர்வம் கொண்டு என்ன செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த 10 நாட்கள்ல நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்ய வேண்டும், நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும், அதே மாதிரி வணக்க வழிபாடுகளை அதிகமாக ஈடுபட வேண்டும். இப்படிதான் இந்த 10 நாட்கள் என்ன செய்ய வேண்டும், உயிர் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரிகளே, ஜுமாவுடைய முதல் உரையில் துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை பற்றி பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த துல்ஹஜ் 10வது நாள் குர்பானிக்குரிய நாள், பலியிடக்கூடிய ஒரு நாள். இந்த நாளை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இறைவனுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், தொழுவீராக. அதே மாதிரி இறைவனுக்காக நீங்க என்ன செய்யுங்கள், அறுத்து பலியிடுவீராக என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார். அப்ப என்ன செய்ய வேண்டும், இந்த 10வது நாள் நம்ம என்ன செய்யணும், குர்பானி கொடுக்க வேண்டும். யாருக்கெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இருக்குதோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், குர்பானி கொடுத்தாகணும். ஏன் என்று சொன்னால் இது ரசூலுல்லாஹ்வுடைய வலியுறுத்தப்பட்ட சுன்னா. இந்த குர்பானி கொடுப்பது என்பது யாருக்கு சக்தி இருக்குதோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி எச்சரித்து சொல்லி இருக்கிறாங்க, யாருக்கு குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ
அவர்கள் என்ன செய்ய வேண்டாம், தொழுகின்ற திடலுக்கு வர வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கை சொல்லியிருக்கிறார்கள். யாருக்கு குர்பானி கொடுப்பது சக்தி இருந்தும் குர்பானி கொடுக்கலையோ அவர்கள் பெருநாள் திடலுக்கு வர வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கை சொல்லியிருக்கிறார்கள். இது வலியுறுத்தப்பட்ட சுன்னா குர்பானி கொடுப்பது என்பது. அப்ப யாருக்கு சக்தி இருக்கோ அவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தாக வேண்டும். எதுலதான் குர்பானி கொடுக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்கள் 3 இதுல குர்பானி கொடுத்திருக்காங்க. ஒட்டகம், ஆடு, மாடு. இந்த 3 பிராணிகள் தான் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த 3 பலி பிராணிகளை தவிர வேற எந்த பிராணியும் குர்பானி கொடுத்ததாக என்ன செய்யவில்லை, பார்த்ததில்லை என்று சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க. இந்த 3 பிராணிகள் என்ன செய்ய வேண்டும், நம்மளால எது முடியுதோ அதை நம்ம என்ன செய்யணும், குர்பானி கொடுக்க வேண்டும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. 2 வெள்ளை நிறத்துடன் சிறிது கருப்பு நிறம் சேர்ந்த ஆட்டை என்ன செஞ்சிருக்கிறாங்க, குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளால் முடிந்தா அந்த குர்பானி நம்ம என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அதே மாதிரி குர்பானி கொடுக்கிற நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், பலியிடக்கூடிய பிராணி நல்ல பிராணியாக இருக்க வேண்டும். அதாவது நொண்டியாகவோ கண் குருடாகவோ எதுவா அந்த மாதிரி, அதாவது உடம்புல எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிராணி நம்ம என்ன செய்யணும், குர்பானி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி வயதை பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அதையும் சொல்லி இருக்கிறாங்க, ஒட்டகத்தினுடைய வயது 5 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதே மாதிரி மாடுடைய வயது 2 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதே மாதிரி ஆடு எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் அதாவது 1 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். செம்பரி ஆடாக இருந்தால் 6 மாதங்கள் என்ன செய்திருக்க வேண்டும், பூர்த்தி செய்திருக்க வேண்டும். இதெல்லாம் கவனித்து நாம் என்ன செய்யணும், குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுப்பது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா. இதை நாம் என்ன செய்யக்கூடாது, பொதுபோக்குத்தனத்தை காமிக்க கூடாது. அதாவது குர்பானி கொடுக்கும் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், இது நான் அல்லாஹ்வுடைய அடிமை, இது அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி நியத்திருக்க வேண்டும். இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால் பெருமையாக மாறிவிட்டது. நீ பெரிய ஆடை பிடிச்சியா, நான் என்ன செய்யறேன், பெரிய ஆட்டை பிடிப்பேன். நீ பெரிய மாடை பிடிச்சியா, நான் என்ன செய்வேன், இதை விட டபுள் மடங்கு என்ன செய்வேன். இப்படி பெருமை வந்துருச்சு உள்ள. இந்த மாதிரி பெருமை வரக்கூடாது. இப்படி பெருமையாக யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அந்த குர்பானி அவர்களுக்கு சேராது. அப்ப பெருமை உள்ள வரக்கூடாது. நான் அல்லாஹ்வுக்காண்டி இந்த குர்பானி கொடுக்கிறேன், இது அல்லாஹ்வுக்காண்டி நியத்து வச்சிருக்கேன்னு சொல்லி எந்தவித பெருமையும் இல்லாம நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லி அந்த குர்பானி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அப்படியே மாறிடுச்சு. குர்பானி கொடுப்பது என்பதாலே ஒரு பெருமை வந்துருச்சு. உங்க வீட்டுல குட்டி வாங்கிருக்கியா, உங்க வீட்டுல ஆடு வாங்கிருக்கியா, பெரிய ஆடுதான். ஆமா, இன்னைக்கு அப்படி ஒரு கிபர் என்ன செய்யுது, உள்ளத்துல வந்துருச்சு. அப்ப இந்த கிபர் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்ப குர்பானி கொடுக்கும்போது இதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், மனதில் வைக்க வேண்டும். அதே மாதிரி குர்பானி கொடுத்த உடனே அந்த மாமிசத்தை நம்ம என்ன செய்யலாம், நாமளும் சாப்பிடலாம், பிற மக்களுக்கும் என்ன செய்யலாம், அதை கொடுக்கலாம். ஏழை எளிய மக்களுக்கும் என்ன செய்யலாம், கொடுத்து உதவலாம். ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் வாழ்ந்துகிட்ட ஒரு மனிதர் என்ன செய்வாராம், ஆட்டை அறுத்து அதை தன்னுடைய குடும்பத்துக்கும் எடுத்துக்கொண்டு பிற மக்களுக்கும் என்ன செய்வார்களா, எடுத்து கொடுப்பார்களா, அவர்களும் சாப்பிட வேண்டும். ஏனென்று சொன்னால் யாரெல்லாம் குர்பானி கொடுக்காம இருக்கிறார்களோ அவரை நாம் பார்க்க வேண்டும். ஏழைகளா இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு என்ன செய்யணும், கொடுத்தோம். நாம எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ அவர்களும் இந்த தினத்துல என்ன செய்ய வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்யணும், அந்த குர்பானி பிராணியை அறுத்து அவர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும், மாமிசத்தை கொடுக்க வேண்டும். இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், யார் குர்பானி பிராணியை அறுக்கிறார்களோ, கரியை வெட்டுகிறார்களோ அவருக்கு என்ன செய்யக்கூடாது, கூலியாக இந்த இறைச்சியிலிருந்து எந்த ஒரு இறைச்சியும் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு இறைச்சியுமே கொடுக்கக்கூடாது, எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஆட்டினுடைய தலையோ ஆட்டினுடைய குடலையோ எதையுமே நிச்சயக்கூடாது. யார் கரியை வெட்டுகிறார்களோ அவர்களுக்கு கூலியாக ஆட்டிலிருந்து எந்த ஒரு பகுதியுமே நிச்சயக்கூடாது, அது கூலியாக கொடுக்கக்கூடாது. பணமாகவே கொடுக்கணுமே தவிர அந்த கூலியை நிச்சயக்கூடாது, மாமிசத்திலிருந்து நிச்சயக்கூடாது, எடுத்து கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அந்த அறுக்கக்கூடிய அந்த கறி வெட்டக்கூடிய ஆளுக்கு என்ன செய்யறாங்க, குடலை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஆட்டினுடைய தலையை எடுத்து கொடுத்துருவாங்க, ஆட்டினுடைய காலை என்ன செய்வாங்க, எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எந்த காரியமும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இது மார்க்கம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு கூலியாகவும் இந்த மாமிசத்துக்கு என்ன செய்யக்கூடாது, எடுத்து கொடுக்க கூடாது. அவர்களுக்கு கூலியாக நீங்க என்ன செய்யுங்க, பணத்தை என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க அப்படின்னு செய்து மார்க்கம் சொல்லியிருக்கிறதாகவே அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். அதே மாதிரி நாளையிலிருந்து என்ன செய்யக்கூடாது, யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு நியத்து வச்சிருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யக்கூடாது, நகங்களையோ முடிகளை என்ன செய்யக்கூடாது, களையக்கூடாது. சொல்லியிருக்கிறாங்க, யார் குர்பானி கொடுப்பதற்கு நியத்து வச்சிருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யக்கூடாது,
நகங்களையோ முடிகளோ என்ன செய்யக்கூடாது, களையக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்காங்க. யார் வீட்டுல ஒரு ஆள் தான் நியத்து வச்சிருப்பாங்க, அந்த ஆள் மட்டும்தான் என்ன செய்யக்கூடாது, நகங்களும் முடிகளும் களையக்கூடாது. அப்ப அந்த வீட்டுல மற்ற ஆட்கள் என்ன செய்யலாம், நகங்களும் முடிகளை என்ன செய்யலாம், வெட்டி கொள்ளலாம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு எதெல்லாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாக்குகளாக நம்ம நேரத்தில் தந்தல் புரிவானாக. யாஹிலுதே நாமனத்துக்குள்ளாக கூறு கோலம் சரீதா யுஸ்லிஹலக்கும் அமாலக்கும் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீம்.